நம்ம தமிழ்நாட்டுல இருக்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல நடந்த கள்ளச்சாராய உயிரிழப்பை பத்தி உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில இருக்க கருணாபுரம் கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் என்றவர் முதல்ல மரத்தடியில பாக்கெட் சாராயமா வித்திருக்கான். இவனோட நோக்கமே கூலி தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்களுக்கு 50 ரூபாய் மலிவான விலையில வித்திருக்கான். வசூல் அமோகமா போனதுனால அவன் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு குடிசையை போட்டு குடும்பத்தோட கள்ளச்சாராயம் வித்திருக்காங்க. மனைவி விஜயா, சகோதரர் தாமோதரன், சின்னதுரைன்னு 5 பேருக்கு மேல காய்ச்சின இந்த சாராயம் இல்ல, விஷம் தான். ஆல்கஹால் 2 டைப் இருக்கு. எத்தனால் பாத்தீங்கன்னா கரும்பு, சோளம், கோதுமை, கம்பு, பார்லில இருந்து தயாரிக்கப்படுற ஒரு ஆல்கஹால். மெத்தனால் இயற்கை எரிவாயு, சுத்திகரிப்பு நிலையங்களின் கழிவு நீர், நிலக்கரி உற்பத்தியில இருந்து தயாரிக்கப்படுற ஒரு ஆல்கஹால் தான் மெத்தனால். இத குடிச்ச உடனே முதல்ல கண்ணு, அப்புறம் கிட்னி, அப்புறம் ஆட்டு செயலுக்க வச்சு உயிரை கொல்றது தான். இந்த மெத்தனால் கலந்த சாராயத்தை தான் அந்த கருணாபுரம் கிராமத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் குடிச்சிருக்காங்க. இதுல பலி எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இன்னைக்கோட 56 தாண்டுது. உங்களுக்கு புரியுதா? ஆர்மி